ஃபியூச்சர்க்காக சேவ் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். சேவ் பண்றது நல்லதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுவும் சேவிங்ஸ்க்கு மினிமம் 30% ஆவது சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் வாங்குற சாலரியில இருந்து 10% மேல என்னால சேவ் பண்ண முடியலையே. அந்த 10% சேவ் பண்றதுக்கே படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையை தானே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க சேவிங்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ட்ரிக்ஸை நான் சொல்றேன். ஏன் மணியை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்காக இதை பண்ணணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். கோல் செட் பண்ணாதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான மோட்டிவேஷனே வரும். அப்படி கோல் ஃபிக்ஸ் பண்ணலனா வர காசு எல்லாத்தையும் அப்படியே செலவு பண்ணிடுவீங்க. கோல்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், இதுதானே எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும். இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிற காமனான கோல். உங்க கோல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, அதாவது 10 இயர்ஸ்ல என் பொண்ணோட மேரேஜுக்கு எனக்கு 1 crore வேணும், 20 இயர்ஸ்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு 5 crores வேணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் உங்களோட கோல். ஓகே, நான் கோல் எடுத்துட்டேங்க. சோ அந்த மாதிரி கோலுக்கு நான் எவ்வளவு மாசம் சேவ் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். இப்படி ஒரு பர்பஸ் இருந்தா தான் நீங்க சேவ் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாம செலவும் பண்ண மாட்டீங்க. செலவு பண்றதுக்கு முன்னாடி இது தேவையா இல்ல தேவையில்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் சேவ் பண்றதுக்கு இன்னொரு வே என்னன்னா, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சேலரி வந்ததும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட் போனா போதுன்னு சேவ் பண்ணுவோம். அதை அப்படியே உல்டாவா மாத்துங்க. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை எக்ஸ்பென்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. சொல்றது ஈஸி தான், பட் அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு ஈஸியா ஒரு வழி சொல்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்க மந்த்லி சேலரியில ஆட்டோ டெபிட் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணிடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. இப்போ உங்க சேலரியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது டெபிட் ஆயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறத வச்சு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 months கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாமளே அதுக்கு அடாப்ட் ஆயிடுவோம். ஒரு 6 months to 1 year நீங்க சேவ் பண்ணதை பாருங்க. அப்புறம் உங்களுக்கே நம்மளா இவ்வளவு சேவ் பண்ணோம் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே இன்னும் அதிகமா சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உங்க எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்றது. அப்பதான் நீங்க எதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரியும். இதுல இருந்து உங்களோட நீட்ஸ் என்ன, உங்களோட வாண்ட்ஸ் என்னன்னு ஈஸியா தெரிஞ்சுக்குவீங்க. எதெல்லாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் நீட்ஸ், எதெல்லாம் அனாவசியமோ அதெல்லாம் வாண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு மொபைல் போன் எடுத்துக்கலாம். மொபைல் போன் ஆண்ட்ராய்ட் போன் ஒரு 8000 10,000க்கே இருக்கு. அதுவே போதுமானதுதான். பட் எனக்கு ஐபோன் தான் வேணும், 50,000 1 லட்சம் போன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறதா வாண்ட்ஸ். இப்போ நீங்க நீட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றதை தவிர்க்க முடியாது. பட் வாண்ட்ஸ்க்கு இப்ப தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட சேவிங்ஸ் பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.